வணக்கம்டா மாப்பிள்ள. சரி, உனக்கு தாண்டா அந்த பதிவு. ஏற்கனவே ஒரு பிள்ளைய லவ் பண்ணேன். அந்த பிள்ளைக்கு 1,50,000 செலவு பண்ணேன். அது இன்னொருத்தவனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு. இப்போ ஒரு பிள்ளைய லவ் பண்ணேன். அந்த பிள்ளைய இன்னொரு பையன் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு. இந்த பிள்ளைய ஏன்டா லவ்னு சுற்றிக்கிட்டே இருக்க? ஏன்டா உனக்கெல்லாம் வேறு ஜோலியே இல்லையாடா? வேலைக்கு போடா. டேய், இந்த காலத்துலலாம் பக்கத்தில் இருந்தாலே நம்ப முடியல. வேற ஊர் விட்டு ஊர் வந்தோம். வேண்டா இந்த போகுது. எத்தனை உங்களுக்கு கல்யாணம் பண்ணவும் வேலை வருவான். சரியா? நீலாம் தேடிக்கிட்டு உன் வாழ்க்கை வீணடிச்சிக்காத. அப்படி யார் தோச்சே வயிற்றுல உட்காந்து அழுதுகிட்டே உட்காந்துரு. லைஃப்ல ஏதோ பார்க்க வேண்டியது. ஓ பா எப்போ ஏவா மாட்டா தயவுசெய்து இந்த லவ்னு சுத்தாதடா. இல்ல என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல சார். நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி அழுவுடா எரும மாடு அழுவுடா. நல்ல வேலை அழுவ ஆரம்பிச்சான்.